அதாவது ராமநவமி அன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. 6ஆம் தேதி ஏப்ரல். என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ஒரு வெளியீடு கொடுத்துருக்காங்க, அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. 7 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. எதை பற்றி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 12 இடத்துல சர்ச் ஆப்ரேஷன் சோதனைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில். இந்த 7 வழக்குகளும் யார் மேலே போடப்பட்டிருக்கு அப்படின்னா குறிப்பாக ரெண்டு பேர் அவங்க ஓப்பனாகவே அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த பேரை சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று வைகுண்டராஜன், இவர் குவாரி மினரல்ஸ் அதெல்லாம் அந்த தொழிலில் இருக்கார். அடுத்தது இன்னொருத்தர் எம் ரமேஷ் அப்படிங்கிறவர், இவருடைய கம்பெனியும் சோதனைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்தியன் ஓஷன் கார்னெட் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி வச்சு. சரி, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவங்க பேரில் போடப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா, கடற்கரையில் இருக்கிற மணலை அள்ளி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி செஞ்சு கொள்ளை லாபம் பார்த்துருக்காங்க. இதுக்கு அனுமதி இருக்கான்னா இல்லை அப்படிங்கிறது தான். இது எந்தெந்த மாவட்டங்களில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதை சுற்றி இருக்கிற இடங்கள், இந்த மாவட்டங்கள் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள். இதில் என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடல் மணல் இருக்கு இல்லைங்களா, அதில் மோனோசைட் மற்றும் தோரியம் அப்படிங்கிற அது ரொம்ப நல்ல அடர்த்தியான ரிச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த தோரியத்தை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, டாக்டர் ஹோமி பாபா, அவர் பேரில் தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு பாம்பேல இருக்கு. நான் இந்த அட்டாமிக் ரிசர்ச்லாம் செய்யும்போது நம்மளுடைய டிஎம் பார்வையாளரில் ஒருத்தர் இருக்கார், ரகு அப்படின்னு. அவர் அந்த ஃபீல்டில் இருக்கார். அவர் யங் ஏஜ்லேயே பல தரவுகளை பற்றி என்னுடைய கமெண்ட்ஸில் அடிக்கடி பதிவு பண்ணுறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்கிறாரு. அவர் கூட நேராக ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. அவர் இந்த வீடியோவை பார்க்கும்போது அவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு தகவல் தெரிவிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுத்துருக்கு, இமெயில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அது மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ரிச் நாலேஜ். எப்படி அமெரிக்கன் எம்பசி அவர் செய்யக்கூடிய அந்த காலி அந்த லேசர் வெப்பனை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, அமெரிக்க தூதரகத்திலேருந்து வேவு பார்த்தாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவர்கிட்ட இருந்து இன்னும் பல தகவல்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், அவர் அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறது. அதே மாதிரி ரங்கநாதன் அருணாச்சலம் அப்படிங்கிறவரும் மிக நல்ல கமெண்ட்களை கொடுக்குறாரு. அவர் ஒரு மெரின் இன்ஜினியரா இருக்காரு. நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன், கமெண்ட்லேயே கூட சொல்லியிருக்கேன், சார் தயவு செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா இந்த மெரின் இன்ஜினியரிங், அதாவது இந்த ஷிப் சார்ந்த வேலை வாய்ப்புகள், அதுல எப்படி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறது, அதை பத்தி ஒரு புரிதலுக்காக நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி செய்யலாம் சார், உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்டுக்கொண்டிருக்கேன், வேண்டுகோள் வச்சிருக்கேன். அவரையுமே நான் என்னுடைய நன்றியோட அழைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயிலில் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அவருக்கு மிக்க நன்றி. அடுத்ததா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தோரியத்தை பத்தி நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஹோமி பாபா தோரியத்தை யுரேனியத்துக்கு பதிலா நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணலாம், அணு ஆயுதம் தயாரிக்கல, மின்சாரத்துக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டிசைன் எல்லாம் செஞ்சு. இந்த ஹோமி பாபா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது பிதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் கூட நடக்கிறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நீங்க பார்க்கலாம், அந்த போட்டோலாம் கூட இருக்கு. ஹோமி பாபாவும் ஐன்ஸ்டீனும் கூட நடப்பாங்க. அந்த மாதிரி அவர் இதை கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நியூக்ளியர் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் கொண்டு வரத்துக்கு அப்ப இருந்த சோவியத் யூனியனுடைய தேவை உதவிக்காக லால் பகதூர் சாஸ்திரி டாஷ்கண்டுக்கு போனார். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை மோப்பம் பிடிச்சி லால் பகதூர் சாஸ்திரி மர்மமான முறையில் இறந்தார். இன்னி வரைக்கும் அதை பற்றின உண்மை என்னங்கிறது தெரியல. டாஷ்கண்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். சரி, அடுத்ததா வந்தீங்கன்னா, இதே மாதிரி ஹோமி பாபாவும் ஒரு விமான விபத்துல இறந்து போனார். மிஸ்டீரியஸ் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் இது நடந்து. இதுக்கு பின்புலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு சின்ன இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் இப்போ ட்ரம்ப் கீழே வந்த உடனே கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ங்கிறத எல்லாத்தையும் இப்போ எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஜான் எஃப் கெனடியினுடைய கொலையை பற்றி எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஜான் எஃப் கெனடி இஸ்ரேலுக்கு நியூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதங்கள், அதனுடைய தயாரிப்பு, இது எல்லாமே அதை கொடுக்கறதுக்கு மறுத்தாராம். இதுதான் ஆஸ் பர் த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். அதை மறுத்திருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா,
அவரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, கிளியர் கட்டா அந்த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. ஜான் எஃப் கெனடியனுடைய டிரைவர், அதுக்கப்புறம் சிஐஏ, அதுக்கப்புறம் இந்த புஷ் சீனியர் முன்னாடி இருந்தார்ல அவர், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர், அதுக்கப்புறம் வந்து அந்த அவரை யாரு கொன்னாங்களோ லிண்டன் ஜான்சன், அவர் தான் ஒரு தூரத்துல இருந்து துப்பாக்கி, கடைசியில் அவரு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து தான் ஜான் எஃப் கெனடியை கொண்டு இருக்காங்க. இந்த நியூக்ளியர் விஷயத்தினாலதான் இது. திருப்பியும் பாருங்க எங்க வந்து நிக்குது, அணு ஆயுதம், அணு உலைகள், இதை பத்தி தான். அதை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க கூடாது தடுத்த போது அவர் கொல்லப்பட்டார். அது நடந்து 3 வருஷத்துல லால் பகதூர் சாஸ்திரி இறந்தாரு, ஹோமி பாபா இறந்திருக்காரு. ஆக மொத்தம் தோரியம், நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்ப லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலேயே நம்ம வந்து அணு உலைய வச்சு மின்சாரம் தயாரிச்சு பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கலாம். அவுட். ஆனா இதுதான் பின்புலம். லால் பகதூர் சாஸ்திரி கொல்லப்பட்டாரு, அதுக்கப்புறம் ஹோமி பாபா விமான விபத்துல இறந்தாரு. எல்லாமே மர்மமான முறையில இருக்கு. எதுக்குமே ஒரு சரியான ப்ரூஃபோ இதுவோ கிடையாது. லால் பகதூர் சாஸ்திரியினுடைய உடலை வந்து அவருடைய மனைவி, மகள் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி சில தகாத இதெல்லாம் நாங்க பார்த்தோம், அதாவது ஒரு குண்டு பாய்ந்த மாதிரி அப்படிலாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க இன்டர்வியூல. இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, தேடி படிச்சு பார்த்தா தெரியும் நமக்கு. இதை தவிர இன்னொரு முக்கியமான ராக்கெட் விஞ்ஞானி அவரையும் இது பண்ணியிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா விக்ரம் சாராபாய். அவர் கேரளால மர்மமான முறையில இறந்திருக்காரு. விஞ்ஞானிகளை எடுத்துடணும், அதுதான் முக்கிய குறிக்கோளா இருந்திருக்கு. என்ன செய்யறது? இந்த தோரியம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடற்கரையில மிக அதிக அளவுல இருக்கு, நம்பர் 1. 2வது வந்து இதே தோரியம் வந்து இந்த ராமசேத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துலயே நிறைய டெபாசிட் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனாலதான் சைனா திருட்டுத்தனமா, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஹம்பன் தோட்டால வந்து அவங்க இதுக்கு போர்ட் கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் துறைமுகம் கட்டிட்டு அதை லீஸுக்கு எடுத்துட்டாங்க. காரணம் வந்து இதுதான் மெயின், தோரியத்தை எடுக்கணும், சைனா எடுத்துட்டு போகணும். அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இத வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஏன்ஷியன் மான்யூமெண்ட் அப்படிங்கிற இதுல கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, அதுல கொண்டு வரணும்னு பார்த்தோம். இது யாரோட உதவியா செஞ்சாங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் தான், ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பியா பாஜக தான், இன்னும் பாஜக தான் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து அவங்க வெளியே போன்னு சொல்லாத கூட, ஆனா அவருடைய தகுடுதல் இதை எப்படியாவது அறிவிக்கணும், இதை வந்து மான்யூமெண்டா அறிவிக்கணும், ஹெரிட்டேஜ்ல இதுவா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டார். நல்ல வேளை மோடி அரசு ஒரு மாதிரி அதை பெடல் பண்ணி இது பண்ணி ஜம்முன்னு அழகா எடுத்து தடுத்துட்டாங்க, அறிவிக்க கூடாது. எதனால? இப்ப அதை அறிவிச்சிட்டீங்கன்னா, எந்த ஏன்ஷியன் மான்யூமெண்ட் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது மேல எந்த கையும் வைக்க முடியாது, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ராமசேதுவுக்கு கீழே வந்து உங்களுக்கு தோரியம் டெபாசிட் இருக்கு, இந்தியா எடுக்கவே முடியாது. ஆனா சைனா எடுக்கும். எப்படி? இலங்கையினுடைய உதவி மூலமா அந்த பக்கத்துல இருந்து தோண்டிக்கிட்டே வருவாங்க, அதை யாரும் கேட்கவும் முடியாது. கேட்டா இலங்கை கடற்படை, நாங்க சும்மா ரோந்துக்கு வந்தோம்னா இவன் அள்ளிக்கிட்டு இருப்பான், அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அது தடுக்கப்பட்டது ஒரு வழியா இலங்கைக்கு. அதனால சைனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வழக்கம் போல உங்களுடைய நண்பர்கள் இங்க இருக்காங்க இல்லையா, டெல்லியிலயும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. அப்பதான் சைனீஸ் கொடியை பறக்க விட்டோமே இதுவும் போது, அதனால இருக்காங்க. அவங்க மூலமா வந்து இந்த மணலை ஏற்றணும். நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, 1,00,000 கோடி அதுக்கு மேல. சில பேர் சொல்றாங்களா, அதெல்லாம் 1,00,000 கோடிலாம் இல்ல சார், 2 லட்சம் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கொள்ளை அடிச்சிருக்காங்க, அப்படியே ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம குறிப்பா எதை கவனிக்கிறோம்னா, இவங்க மேல போடப்பட்ட வழக்குல அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அந்த ஆக்டுக்கு கீழே இந்த வழக்குகள்லாம் தொடரப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டம் தப்பிக்கிறதெல்லாம். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்தது. இவங்க பாட்டுக்க மணலை, பீச் மணலை எடுத்து 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 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஒண்ணு இனிமேல் தான் எல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஆக நமக்கு எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, இந்தியா எக்கெடு கெட்டா போகணும், பரவாயில்ல, இந்திய நாடு எப்படி வேணா போட்டோம், ஆனால் நம்ம பணம் சம்பாதிச்சா சரி, பதவியில் இருந்தால் சரி. இப்போ வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது டெல்லியில் இருக்கிற ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரிய குடும்பம், நல்ல பவர்ஃபுல் குடும்பம். அதில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரை இது மிக சீரியஸாக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய இதையும்
ஏதோ சில எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க தகுடு திருத்தங்கள்லாம். அதுவும் அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதும் வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது ஃபர்தராக எப்படி டெவலப் ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல வேளை வந்து மான்யூமெண்ட்டாக அறிவிக்க முடியாதபடி அதை தடுத்து நிறுத்திட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டும் அதை இது பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நாசாவை வேற எடுத்துக்கிட்டாங்க. அங்கே ஆமாம் மேலேருந்து சேட்டலைட் இருந்து பார்த்தா அங்கே ஒரு பாலம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஏதோ சொல்லி கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி இது பண்ணி வச்சுட்டாங்க அதை. அவ்வளோதான். நாசாவை ஹெல்ப் பண்ணது வந்து நான் சொன்ன தமிழ்நாட்டு ராஜ்யசபா எம்பி எக்ஸ், இப்போ இல்லை, அவர் காலம் முடிஞ்சு போச்சு, அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. நாட்டை காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இருக்கிற பாரத பிரதமர். பார்க்கலாம் இன்னும் மேலே மேலே என்னென்னலாம் வருது, எப்படிலாம் போக போகுதுங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நல்ல அருமையான கருத்துக்கள் பல பேர் பதிவிடுறாங்க. மிக்க நன்றி.